எனக்கு ஓட்டு போடல, ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் மூச்சு இருக்கு, முச்சந்தியில் கத்திட்டு செத்து போவேன். ஆனால் நிம்மதியாக சாவேன். ஏன்? நான் அடிமை என்பதை உணர்ந்துட்டேன். அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு, ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்றார். அதை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நீனும் இது நின்னத்தையும் பண்ணி பார்க்குற. கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் கூடி பேசி ஒரு ஓட்டு கூட போடல. நோ ப்ராப்ளம் மட்டால், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்துக்கெல்லாம் போட வேணாம், எச் ராஜாவுக்கு போடு, எங்கேயோ போடு. நான் உங்களை முடிவு எடுத்துட்டோம் ராஜா, தெருவாக வந்து ஓட்டு கேட்குறதெல்லாம் நாங்கள் வரமாட்டோம். ஒரு இடத்துல நின்று பேசுவோம். நீ தேடு, அந்த கோயிலுக்கு போனால் நல்ல வரம் கிடைக்கும்னு போய் தேடி போய் கும்பிடுற. சாமி வீட்டுக்கு வருது, நீ தானே போறீல்ல? ஒரு ஜவுளி கடைக்கு போனால் உடனே ஒரு வேட்டி சேலை வாங்குறியா? 100 சேலை எடுத்து போடுற, அதில் ஒரு சேலை, 100 வேட்டி, அதில் ஒரு வேட்டி, 100 சட்டை துணி, அதில் ஒரு சட்டை எடுக்கிறது. மேலே போடுற சட்டை சேலைக்கு இவ்வளவு தேர்வு செய்கிற நீ, உன்னை ஆளுகிற தலைவனை நீ தேர்வு மாட்டியா? தேர்வு செய்ய மாட்டா? இந்த கடையில் போனால் சாப்பாடு நல்லா இருக்கும் தெரியுதுல்ல, வக்கனையா போய் சாப்பிட போற தேடுறீல? அதுபோல தேடு. உனக்கான தலைவனை தேர்வு செய்கிற ஆற்றல் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீ வாழுவ. அவளை வெறும் அயோக்கிய பைய ஏமாத்துக்காரன். நாங்கள் சத்தியத்தின் மக்கள். சத்தியமே உருவமாக நின்ற ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள். நாங்கள் எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பிக்கிறான். தமிழனுக்கு என்று வரலாறு இல்லடா, இல்ல, இலக்கிய சான்றுகள் தான் இருக்குது, வரலாறு இல்லையே. அருள்மொழி சோழன் எங்க பாட்டன் நாட்டை ஆண்டா, உலகத்தை ஆண்டான், வரலாறு இல்ல. கட்டின கோயில் இருக்கு, கோயில் இருக்கு. இன்னொரு பாட்டன் கல்லணை கட்டான், ஆமாடா கட்டிருக்காண்டா நம்ம பாட்டம்னு. இலக்கிய சான்று தான். சிலப்பதிகாரம் இல்லைன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டாங்கிறது தெரியாது. எங்க இருக்கு? துரோகிகள்லாம் அந்த நாட்டில் அவனுக்கெல்லாம் கோட்டை இருக்கு. ஆனால் நம்ம பாட்டங்க ஆண்டது குட்டிச்சேரி கூட இல்லை. அப்ப என்ன சொல்றாரு? நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது வரட்டும்ங்கிறார். அப்படிதான் நாங்க உங்க பிள்ளைங்க. தமிழன் சீமா என்ன சாதி, என்ன ஆளுக, என்ன மதம், அவர் யாரு, அந்த அவரு கார்த்திக் அது என்ன ஆளுக, ராமதாஸ் என்ன ஆளுக, திருமாவளவன் என்ன ஆளுக, எங்ககிட்டலாம் சாதி வெங்காயத்தை கேட்க தெரியுது இல்லை. இதே இந்த கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், இந்த ரஜினிகாந்த்லாம் கேட்கறது இல்லை. தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்கறது, தமிழ இல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைவனாக ஏற்கிறது. இந்த மாதிரி ஒரு கேன புத்தி என்னைக்கு உனக்கு ஒழிய போகுது? என்னைக்கு ஒழிய போகுது? நீ எம்ஜிஆர்ட்ட சாதி கேட்டிருந்தா ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிருப்பார் அவரு, சொல்லு. அந்த கொடுமை போய் அப்புறம் இன்னொரு கொடுமையை கொண்டு வந்து, ஏய் இவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க தமிழர்களை? இந்த திராவிட கட்சிக்காரங்களை பாருங்க, தமிழர்களை அவன் மெய்யலிலிருந்து அவன் வழிபாட்டிலிருந்து வெளியேற்றுறான். கோயிலுக்கு போகாத, சாமி கும்பிடாத, அது முட்டா பேசுறது, அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, அது அறிவு கட்டவன் செய்கிறது, அது தெல்லதில்லை, அப்படியே கோயிலிருந்து வெளியேற்றினான். முருகனை கும்பிட்றது விட்டான், சிவனை கும்பிட்றது விட்டான், கண்ணனை கும்பிட்றது விட்டான், எல்லாத்தையும் விட்டு வெளியேற்றி கொண்டு வந்துட்டு குலதெய்வம் கோயிலிருந்து வெளியேற்றிட்டான். வெளியேற்றி கடைசியா அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை கும்பிட வச்சுட்டான். இதான் இவங்க படித்த பைத்தறிவு. பால் காவடி தூக்கிட்டு போகிறான் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும். அங்கே போய் சமாதியில் போய் மயிரை சரிச்சிருக்கான், மொட்டையை சரிச்சிருக்கான். இவனை என்ன பண்ண சொல்ற? இதய தெய்வம். ஒரு கோஷ்டி வச்சுக்கிட்டு தெரிஞ்சுது ஜெயலலிதா படத்தை, அப்புறம் 2 கோஷ்டி. ஒன்று இலை, ஒன்று குக்கர். இந்த இலையை போட்டு குக்கரில் போட்டு அவிச்சு விட்டுட்டு பற்ற வைக்க மெழுகுவர்த்தி வச்சு கொளுத்தி விட்டு போக வேண்டியதான். ஐயோ ஐயோ, பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம என்ன சொல்லி எப்படி திட்டுறதுன்னு புரியல. எதை பேசினாலும் அப்படி பேசிட்டாரு, இப்படி திட்டாரு, அப்படி பண்ணிடுறாரு. பேச்சை முழுசாக கேட்கறது இல்லை. மன்னராட்சி பரவாயில்ல உங்களுக்கு. மண்ணை என்ன பண்ணுவான்? குடிகள்கிட்ட வரியை வாங்குவான், நெல்லை வாங்குவான், தானியங்களை வாங்குவான், வரியை வாங்கி வச்சிருப்பான். பெரும் பஞ்சம் வந்துருச்சா, விவசாயம் விளையலையா, திருப்பி கொடுப்பான். அப்ப அவன் பரவாயில்ல உங்களுக்கு. போர்னா முதல்ல தளபதி போவான், இளவரசன் அனுப்புவான், மன்னனே போய் சாவான்.
இங்கே எந்த நாட்டு தலைவன் மகன்டா ராணுவத்தில் இருக்கான்? கருணாநிதிக்கு இத்தனை பிள்ளைய அம்பிட்டு அமைச்சராகுமே ஒழிய, எம்எல்ஏ எம்பி ஆகுமே ஒழிய, ராணுவத்துக்கு நாட்டை பாதுகாக்க போக மாட்டான். நாட்டை பாதுகாக்க பராரி பய மக்க, பஞ்ச பய மக்க, நாங்கள் தான் போய் சாகணும். பாரத மாதாக்கு ஜே. இவருங்க மேடையில் கத்திட்டு செத்து பின்னுருவார் இவர். இந்த நாட்டில் ஒரு நாட்டு தலைவன், ஒரு தலைவனுடைய மகன் நாட்டு பாதுகாப்பில் இராணுவத்தில் இருந்தால் சொல்லு பார்ப்போம். ஆனால் பிரிட்டனில் இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டு இளவரசன் வந்து இராணுவத்தில் போய் பணியாற்றுறான். தேசப்பற்றை பற்றி நீ பேசக்கூடாது. காவல்துறை மேலெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வருத்தம் இல்லை. நான் கருப்பு சட்டை போட்ட அடிமை, நீ காக்கி சட்டை போட்ட அடிமை. ஒன்னிலும் நான் கொஞ்சம் மேலான அடிமை. ஏன்? நான் நினைக்கிறத பேச முடியும், நீ அதுவும் செய்ய முடியாது. காவல்துறையை எப்படிப்பட்ட காவல்துறையை கொண்டு வந்து நிறுத்துறோம் பாரு. வரைவில் ஆட்சியில் கொடுத்துருக்கேன், உன் சீருடையே மாற்றிடுவேன். இந்த காக்கி நிறத்தை பார்த்தாலே மக்களுக்கு பயம் வருது. இங்கே பாருங்க, எங்கள் தலைவன் பல படை பிரிவுகளை கட்டினான், அதில் காவல்துறை படையும் ஒன்று. அந்த காவல்துறை படையை கட்டிட்டு அந்த காவல்துறை படைக்கு முன்னாடி பேசுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, உலகத்தில் இப்படி ஒரு தலைவர் இருக்கானான்னு பாருங்க. குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவலர்களின் வேலை, குற்றவாளியே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலைங்கிறது. நீங்க குற்றம் செய்த பிறகு அதை கண்டுபிடிச்சு அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை, அதுக்கு தான் காவலர் இருக்குது. நாங்கள் குற்ற தடுப்பு படைப்பிரிவு உருவாக்குவோம். குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்துருவோம். ப்ரிவென்டிவ் ஃபோர்ஸ். நீ பாருங்க எப்படி கட்டி கொண்டாரேன்னு. நீ உனக்கு நான் பேசுறதெல்லாம் அசாத்தியமானதா பேசுறாரு. அசாத்தியத்தை சாத்தியமாக்குறவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளன். அதானே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான். என்ன சொல்றான்? உன்னால சுமக்க முடியாத அளவிற்கு ஒரு பெருங்கனவை சுமந்து நில்லுங்கிறான். அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிறான். அப்படிப்பட்ட கனவை எங்கள் தலைவன் எங்களுக்கு தந்தான். 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு கனவு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மது, மத போதை எதுவும் இல்லாத ஒரு தூய தாயகம் தமிழர் தேசம் படைக்கணும்னு ஆசை. படைச்சிருவியா? அவன் கேட்பான், இதெல்லாம் சாத்தியமா? எது ஒன்றும் சாத்தியத்தில் இருந்து பிறப்பதில்லை என் அன்பு சொந்தங்களே, தேவையில் இருந்து தான் பிறக்குது. இந்த கட்சி தேவையா தேவையில்லையா? இந்த அரசியல் வேண்டுமா வேண்டாமா? அதுதான் அங்கே இருக்கிறது. என்னதான் நீ சாதியை வச்சு சாதிச்சா சொல்ல? ஒரு 50 வருஷம் வச்சுக்கிறோம், 50 வருஷத்தில் சாதியை வச்சுக்கிட்டு நாங்களும் சாதிச்சு. உனக்கு ஒன்றும் கிடையாது. சாதி இருக்குது, வெட்டிக்கிட்டு செத்தா புதைக்கிறதுக்கு சுடுகாடு வச்சுருக்கான். வேறு என்ன வச்சுருக்கான்? அதுவும் கூட சில சாதிக்கு இல்லை சுடுகாடு. அவங்ககிட்ட அவர் கலைஞரின் கனவை நிறைவேற்றுவோம், இங்கிட்ட அம்மாவின் கனவை என்னதான்டா உங்கள் கனவு? என்ன கனவு? என்ன உங்கள் கனவு தான் எங்களுக்கு இளவா போகுத. என்ன கனவு? இத்தனை ஆண்டு காலம் இவங்க ஆட்சியில் அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள், அன்பு பெற்றோர்கள், சலுகை, போனஸு, மானியம், இலவசம், இது 4 தவிர ஏதாவது திட்டம் இருக்குன்னு சொல்லு. என்னைக்கு என் மக்களுக்கு எங்களை அரசியல் பிடிச்சி நம்பிக்கை வச்சு வாக்கு செலுத்துகிறாங்களோ அதுவரை நாங்கள் போராடிட்டு இருப்போம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சீமா ஏன் நீ சட்டசபைக்குள்ள போகலன்னு யாரும் நீ சட்டை பிடிச்சி அடிக்கலை. சட்டமன்றத்தில் பேசுகிறத விட மக்கள் மன்றத்தில் பேச வேண்டிய தேவை நிறைய இருக்குது. நாங்கள் விவசாயிகள், வேளாண் குடிமக்கள். ஓசோ சொல்கிறான்ல, என்னிடத்தில் நிறைய விதைகள் இருக்கிறது, விதைத்து கொண்டே இருப்பேன், முளைக்கிற விதை முளைக்கிட்டுன்ட்டு. இன்றைக்கி நாங்கள் எடுத்து வைக்கிற இதை நாங்கள் எல்லாம் சொல்லுவானே, அவன் வந்து ஒரு சின்ன பசங்க அப்படின்னு. சின்ன பசங்க தானே, ஏன் பயப்படுற? கூட்டத்தை அங்கே நடத்த விட வேண்டியதானே. நீ உலகத்தில் ஒரு தலைவனை, இந்திய நாட்டில் ஒரு தலைவனை நின்று பேச சொல்லு, காசு கொடுக்காமல் இவ்வளோ பேரை கூட்டி நிறுத்திடு, நாங்கள் பார்ப்போம். வரமாட்டான் ராஜா, வரமாட்டான். நீ குவார்ட்டர் கொடுக்கணும், அவனுக்கு பிரியாணி கொடுக்கணும், 500 ரூபா காசு கொடுக்கணும். அப்போ கூட நீ 8 மணிக்கு மேலே போயிடுவான், எனக்கு கடை முடிடுவான். எங்கால அப்படி இல்லை ராஜா, எங்கால அப்படி கிடையாது. 4 மணி நேரம் நிற்பான். ஏன்? தன்மானத்துக்காக வாழ்கிற தமிழ் கூட்டது.
இவன் கேட்குறான்ல, என்ன மற்ற கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சி எப்படி வித்தியாசப்படுது? ராஜராஜ சோழ உடையார் ஒரு போஸ்ட்டு, ராஜராஜ சோழ தேவர் ஒரு சுவரொட்டி, ராஜராஜ சோழ வன்னியர் ஒரு சுவரொட்டி, ராஜராஜ சோழ தேவேந்திரர் ஒரு சுவரொட்டி, பக்கத்தில் ஒரு சுவரொட்டி, ஒரு போஸ்டர். அருண்மொழி சோழன் என்ற அருமை தமிழ் பெரும்பாட்டன் நாம் தமிழர் கட்சி ஒரு சுவரொட்டி. நீங்களே கேட்டு பாருங்க, ஒருத்தனுக்கு இத்தனை சாதியாக இருக்கும்? இத்தனை சாதிக்குமா ஒருத்தன் பிறந்திருப்பான்? ஏன்னு கேளுங்க. ஐயா முத்துராமலிங்கத்தவர் என்ன கற்பிக்கிறாங்கன்னா, நல்லவனை சாதி பயன்படுத்திக்கிறோம், கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்கிறான். இதை நல்லா விளங்கணும். இந்த ராஜராஜ சோழன் பெரிய வீரன், பல நாடுகளை வென்று உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை நிறுவனான். அவன் எங்காளுக அப்படின்னு. இப்போ நாங்கள்லாம் சித்தாளுகளா என்ன? உங்காளு நல்லவனாக இருந்துடக்கூடாது, சாதி பயன்படுத்திக்கிறோம். கெட்டவன் என்ன பண்ணுவான்? சாதியை பயன்படுத்திக்கிறான். சாதியை பயன்படுத்திக்கிட்டு சாதி கெட்டவன் காலில் 3 சீட்டுக்கு முட்டிக்கால் விடுறது. ஐயா இதை பார்த்து பண்ணி விடுங்க. நமக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இதை ஒழிக்காமல் நீ உன் இனம் விடுதலை அடையாது. நாடு ஒன்றுது, 3 சீட்டு 3/4 சீட்டை ஒழிக்கணும். 234 தொகுதி நம்மது. நம்ம நாடு. இடஒதுக்கீடு என்ன இடஒதுக்கீடு? நாங்கள் தான்டா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இடஒதுக்கீடு. என்ன இடஒதுக்கீடு கொடுக்குறோம் எங்களுக்கு? இந்த நாட்டில் பல லட்சக்கணக்கான ரசிகர்களை நாங்கள் வச்சுருக்கிறோம். ஒரே தேர்தலில் முதலமைச்சர். அந்த புடுங்கிகள்கிட்ட நான் சொல்கிறது, ஓ உருவப்படம் பொறிச்ச பதாகைக்கு பால் ஊத்துறவன்ட்ட சொல்லணும். நீ அதுக்கு பதிலாக ஒரு மரத்தை நின்று நீரை ஊத்துறான்னு நீ சொல்லணும். அப்போ தான்டா நீ என் மண்ணை நேசிக்கிற. நீ அப்போ தான்டா நீ எனக்கு தலைவனாகிற தகுதியை பெறுவ. ஒருத்தன் சொல்லியிருக்கான பாருங்க, இந்த ரஜினிகாந்த் பால் மிக உயர்ந்த ஒரு சத்துள்ள பொருள், உணவு பொருள், முழுமையான உணவு. அது கிடைக்காது எத்தனையோ ஏழை தாய்மார்கள் குழந்தைகள் கிடக்குறாங்க. அந்த பாலை போய் என் படத்துக்கு ஊற்றி வீணடிக்காதீர்கள் என்று ஒரு அறிக்கை இதுவரை விட்டது உண்டா? ஏன் ஊத்துறவை? ஏன் ஆளு இவங்களை வச்சுட்டு என்ன செய்வ? ஒரு இனம் கேளிக்கைகளையும் பொழுதுபோக்குகளையும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. ரஜினிகாந்த் கூட நீ படம் எடுறா, அது கூட பரவாயில்ல. அவன் இருந்துட்டு போன நாற்காலியை கட்டி பிடிச்சி படம் எடுத்துக்கிட்டு இருக்கியே. இதை பார்க்கிறவன், உலகத்தில் பார்க்கிறவன் இந்த இனக்கூட்டத்தை கேடுகட்ட இனம் நினைக்க மாட்டானா? சொல்லுங்க. மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இப்படி மானம் கட்டு போய் அவர் இருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. அந்த உதவியில் போய் உட்காந்து படம் எடுத்துக்கிட்டு வருது. பைத்தியக்கார கூட்டம் நினைக்க மாட்டானாடா? பக்கத்தில் இருக்க கேரளாவில் இருக்க மலையாளிகளை பார்த்து கற்றுக்கிற வேணாமா? இன்னும் மம்முட்டி மோகன்லாலோட சிறந்த நடிகர் இருக்கானா? பிரேம் நசீர் சூப்பர் ஸ்டார், மலையாளத்தில் 500 படம் நடிச்சிட்டாரு. ரசிகர்களெல்லாம் மொத்தமாக கூட்டுறாரு. மேடல் நின்று பேசிட்டு இருக்கும்போது பல லட்சக்கணக்கான ரசிகர்கள். நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேங்கிறாரு. கூட்டத்திலேருந்து சரச்சரன்னு செருப்படுத்தி வச்சுட்டான். சத்தியமாக நடந்துச்சு. அதோட முடிஞ்சு. எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஆசை இல்லை, முடிஞ்சு. அவனுக்கு தெரியும், உம்மன் சாண்டி வேற, பினராயி விஜயன் வேற, மம்முட்டி வேற, மோகன்லால் வேற. நீ நடிச்சியா கைதட்டுறோம், காசு கொடுக்குறோம், போய்கிட்டே இருந்துருவான். பினராயி விஜயன் சைக்கிளில் போய் முருங்கா வேண்டி வீட்டுக்கு போவார். ஆள் எடப்பாடியே ஹெலிகாப்டர் போய் தான் பார்க்குறாரு. மேலே இருந்து கீழே பார்த்தா எல்லாமே பச்சையாக தானே தெரியுது. பரதேசி பை மக்களை, என் ஊர் ராமநாதன் சிவகங்கையில் பிறந்தா பச்சை பச்சைன்னு தெரியும்டா. இறங்கி பார்த்தா தாண்டா வேலிக்கருவ முள்ளுன்னு தெரியும். முட்டாள், இறங்கி பார்க்கணும். மேலே இருந்து பறந்து போறவன் கீழே பார்த்தா என்ன செழிப்பா இருக்குப்பா அந்த ராமநாதன் சிவகங்கைன்னு தான். தேத அம்பிட்டும் வேலிக்கருவ முள்ளுடா. மேலே இருந்து பார்த்தா வெள்ளம் ஒரே தண்ணியா தான் தெரியும். இறங்கி பார்த்தா தான் எவ்வளவு ஆழம், எத்தனை வீடு மிதக்குது, எத்தனை மாடு மிதக்குது, எத்தனை ஆடு மிதக்குது, எத்தனை மனுஷன் செத்து போனா. இது என்னைக்குடா நீங்கள் இதை கற்றுக்குருவீங்க? நீங்கள் இது கூட தெரியாதவங்களாம் எப்படா முதலமைச்சர் ஆகிறிய? இவங்க மாதிரி ஒரு வேடதாரிகளை நீங்கள் உலகத்தில் என்ன பேசுவாங்க? திராவிட நாங்கள் வரலைன்னா நீங்கள்லாம் படிச்சிருக்க முடியும், சீமாரெலாம் படிச்சிருக்க முடியுமா? இப்படி பேசுறதுக்கு யாரு படிக்க வச்சது? என்னத்தை படிக்க வச்சா சொல்லு? திருக்குறள், மணிமேகலை, சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, 18 இதென்ன புறநானூறு, இது தானே படிக்க வச்ச? இதுதானே? இதை எழுதினவனே யார் படிக்க வச்சது? என்னமோ இவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம எவனுமே படிக்காத மாதிரி
திருக்குறள் மாதிரி ஒரு அறநூல் மனித வாழ்க்கைக்கு ஒரு பொது மறை உலகத்தில் எவன்கிட்டையும் கிடையாது. தமிழின மூதாதை கொடுத்ததடா, உலகத்திற்கு பொதுமையா கொடுத்தது. அவனை போல ஒரு அறிவார்ந்த பெருமகன் உலக வரலாற்றில் எந்த இனத்திலும் கிடையாது, யாரும் மறுக்க முடியாது. எவ்வளவு எவ்வளவு இங்க பாருங்க, குறையே சொல்ல முடியாத ஒரு மறை எழுதியிருக்கான்னா எவ்வளவு செழுமையான கல்வி அறிவு பெற்றிருக்கணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்புனா எவ்வளவு அறிவார்ந்த சமூகம். இன்னைக்கு தானடா கக்குஸ் கட்டுங்கிறாரு மோடியே. சிந்து சமவெளி நாகரிகத்தில் 5000 ஆண்டுக்கு முன்னாடி என் மூதாதைகள் கழிவறை கட்டி வாழ்ந்துக்காண்டா. இன்னைக்கு தானே தொழில் நகரம்ங்கிற, கீழடியில் தோண்டுனா அவன் தொழில் நகரம் வச்சு வாழ்ந்துருக்கானடா 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. என்ன பேசுறது? நாம தான் சொல்றோம்ல, ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கான ஆளுகள் இல்லை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியவாதிகள். நீங்க ஒரு தடவை ஒரு 5 ஆண்டு ஆட்சியை கொடுத்து பாருங்களேன், உலகத்தின் தலை சிறந்த நாடா தமிழ்நாடு வந்துடும். எந்த சேட்டையும் செய்ய முடியாது ராஜா. என்னை மாதிரி ஒரு காட்டான்ட்ட சிக்கிச்சு நாடுன்னா கப்பு சுப்புன்னு எல்லாம் செட்டில் ஆயிரும். ரவுடி கிவுடின்லாம் இல்லை தம்பி, அவுத்துட்டு பச்சை மட்டையை வெட்டி வச்சு அடித்து தோலை பிரித்து செஞ்சுருவேன் நான். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு தெரியும் ஆட்டம் காட்ட முடியாது, தொலைச்சி போடுவான்னு கப் சுப்புன்னு இருந்துருவான். என் தம்பி மாயின்னு சொன்னான் பாருங்க, 60 பேரில் ஒரு ஆள் கூட இருக்கான், 60 பேர் ஆள் தான் இருப்பான். நாங்கள் இங்கே பாருங்க, இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் இதை பார்த்து அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் இல்லை ராஜா. தான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும்னு நின்ன தலைவனை பார்த்து வந்தவங்க நாங்கள். நான் செத்தாலும் ஜாகிறேன், ஆனால் என் இனம் வாழ்ந்தால் போதும்னு நினச்ச ஒரு தலைவனுடைய பிள்ளைகள் நாங்கள். மீனவனை சிங்களம் சுடுவான், கண்டுக்கிற மாட்டேன். என் படகை பறித்து வச்சுக்கிறான், வாங்கி தர மாட்டேன். ஆனால் அவனுக்கு போர்க்கப்பலை கொடுப்பேன். யாரை சுடுவேன்? அவன் என்னையை சுடுவேன். சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்கிறவன் இராணுவத்திற்கு தர மேம்பாட்டு பயிற்சி இந்தியா கொடுக்குது. நாம கொடுக்கலன்னா சீனா கொடுத்துருமா, நாம கொடுக்கலன்னா பாகிஸ்தான் கொடுத்துருமா. அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க. அங்க நான் என்ன சொல்றான், மீனவனை பாதுகாக்க படை, நெய்தல் படை. மீனவனே அந்த இராணுவத்தில் அந்த படையில் இருப்பான். அவனுக்கு கல்வியெல்லாம் கேட்க மாட்டேன். நீச்சல் தெரியுமா, படகோட்ட தெரியுமா, அதான் தகுதி. 5000 பேரை படையில் எடுத்து வச்சிருப்பேன். சுற்ற சொல்ல சிங்களனை பார்ப்போம், தொற்ற சொல்ல மீனவனை. இதெல்லாம் தான் சாத்தியம் இல்லைங்கிறான். நான் சாத்தியப்படுத்துறேன்னா இல்லையான்னு பொறுத்திருந்து பாரு, பொறுத்திருந்து பாரு. சத்துணவு ஆக்கி போடுதல் ஆயா, அது அரசாங்க பணி. 50 பிள்ளைகளுக்கு சோறாக்கி போடுற ஆயா அரசாங்க பணி, கவர்மெண்ட். ஆயா கையில் சத்துணவு கொண்டு கொடுக்குறான் பாரு நம்ம ஆத்தாளப்பேன், அவங்க கவர்மெண்ட் நம்மளா ஏறக்கூடாது. ஒரு காலம் வருது, விவசாயிக்கு ஓய்வூதியம் கொடுக்குறான். 60 வயசுக்கு மேலே விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றுறான். படித்த இளைஞர்கள் வேளாண்மை செய்வான், பலாயிரக்கணக்கில் வேளாண்மை செய்வான். தேனீக்கள் வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், பாய் பின்னுதல், கருப்பட்டி காய்ச்சிறதல் எல்லாமே அரசு பணி. 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்காவில். நீ அவனுக்கு கருப்பட்டியை கொடுத்துட்டு நீ சீனியை திண்டு சக்கரனை வந்து சத்துக்கிட்டு கிடக்கிற. நீ பனையின் அருமை தெரியாமல் 50 ரூபாய்க்கு விற்கிறேன். அவன் கேரளாக்காரன் செங்கல் காலை வைக்க ஆத்திட்டு போயிட்டு இருக்கான். தன் உடலில் எல்லாவற்றையும் தரக்கூடிய, கொடையாக கொடுக்கக்கூடிய ஒரே மரம் உலகத்தில் பனை தான். நீ புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற. நேரம் பேசுறது இல்லை. இந்த நாயை விரட்டி விட்டோம்னா இங்கிருந்து அங்கே போய் நின்றுக்கிட்டு கலைக்கேன். மேடையை போட்டு கருத்தை பேசு. சீமான் இதை சொல்லுகிறார், இதை எப்படி செய்வார், இதை சொல்லு. நான் சொல்கிறேன், பொருளாதாரத்தில் நான் தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கையை நான் பின்பற்றுவேங்கிறேன். அதை விமர்சி, நான் விளக்குறேன். இதை விட்டு அங்கே விட்டுட்டு திட்டுறாரு, இதை திட்டுறாரு, அதை தொட்டுறாரு. நான் ஏன் சொல்கிறேன்னு உனக்கு புரியல.